வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். சொப்பனம் என்று சொல்லக்கூடிய கனவுகள், இந்த கனவுகள் காணாத நபரே இருக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் கனவுகள் வரும். கனவு காணாத நபரே இருக்க மாட்டார்கள் என்று சொல்வதுதான் உண்மை. இந்த கனவுகள் என்பது சுப கனவுகளா, அசுப கனவுகளா என்று இதை பிரிக்கிறார்கள். சில கனவுகள் கண்டால் ஏதோ நடக்கப் போகிறது, விபரீதம், ஆபத்து. சில கனவுகள் கண்டால் நன்மையாக இருக்குமா என்று காணும் கனவையே நன்மையா தீமையா என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது சரியா தவறா என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு 65% அது சரிதான் என்று சொல்லலாம். இந்த கனவுகள் என்பது முதலில் எப்படி வருகிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்றால், கனவுகளின் ஆழமும் அத்தியாவசியமும் தேவையும் உங்களுக்கு தெரிந்துவிடும். இந்த கனவுகள் எப்படி வருகிறது? இந்த டீப் கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய ஆழ்மனது, உள்மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இவைகள் உங்களை அறியாமலேயே நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உங்களுக்கு தேவையில்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சில அல்லது பல டேட்டாக்களை அந்த ஆழ்மனசு உங்கள் நாலேஜ் இல்லாமலே எடுத்து ஆழ்மனதில் சேவ் செய்து வைத்துக்கொள்ளும். உங்களுக்கு அது தெரியாது. அது உங்களை அறியாமலேயே எடுத்து ஆழ்மனது உங்களை அறியாமலேயே எடுத்து சேவ் செய்து வைத்துக்கொள்ளும். அப்படி வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சமயத்தில் சூழ்நிலையில் நீங்கள் இதற்கு விடை என்ன என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது டக்குன்னு அந்த டேட்டாவை எடுத்து கொடுத்து இதுதான் அதற்கு விடை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதம் சக்தி வாய்ந்தது தான் இந்த டீப் கான்சியஸ். உங்களுக்கே தெரியாது, டக்குன்னு சொல்லிட்டேனே நான் ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி மெச்சிக்குவீங்க. எங்கிருந்து அந்த வந்தது விடை? உங்களுடைய ஆழ்மனசு உங்களுக்கு தெரியாமல் அது சேவ் செய்து வைத்த அந்த விடையை நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை தேடும் பொழுது இதுதான் அதற்குண்டான விடை என்று எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா சக்தி தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆழ் மனசு அப்படின்னு சொல்றது. இந்த ஆழ் மனசுல தேங்கி கிடக்கக்கூடிய தேவையில்லாத சில டேட்டாக்கள் நீங்கள் உறங்கும் பொழுது உங்கள் பாடி உஷ்ணத்தினால் அல்லது சிலருக்கு உஷ்ண தேகமாகவே இருக்கும், இவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கங்கள் வராது. பாடி உஷ்ணமானுச்சுன்னா ஆழ்ந்த உறக்கம் வராது, உறக்கம் கலைந்துவிடும். எனவேதான் இரவில் உறங்கும் பொழுது குளித்துவிட்டு உறங்குவார்கள் நம் ஆன்றோர்கள், முன்னோர்கள். மாலையில் நீராடி விட்டு தான் வருவார்கள். சிலர் உறங்கும் போது குளித்துவிட்டு அதன் பிறகு வந்து போஜனம் செய்துவிட்டு உறங்குவார்கள். இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். எனவே பாடியை குளிர்ச்சி ஊட்டுவதன் மூலமாகத்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் ஈடுபட முடியும். பாடி ஹீட்டாக இருந்தால், உஷ்ண தேகமாக அமைந்துவிட்டால் ஆழ்ந்த உறக்கம் என்பது இருக்காது. அரை உறக்கத்தில் நாம் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற டேட்டாக்கள் உங்களது விழித்திரையில் பிம்பமாக வரக்கூடும். இப்படித்தான் கனவுகள் என்பது உருவாகிறது. அதைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், உணர்கிறீர்கள். இப்படித்தான் கனவு வருகிறது. காணக்கூடிய இந்த கனவு சுப கனவுகளா, அசுப கனவுகளா, இது ஏற்படுத்தும் தாக்கங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், உங்கள் சொந்தங்கள் அத்துணை பேர்களுக்கும்
நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாத ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இறை தொண்டுகள், ஆலய பணிகள் இவைகளையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப் பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த சொப்பனங்கள் என்று சொல்லக்கூடிய கனவுகள் சுப நிகழ்வுகள். நெகட்டிவாக நாம் போக வேண்டாம், பாசிட்டிவாகவே நாம் பார்ப்போம். சுப நிகழ்வுகள் தரக்கூடிய அதனுடைய ஒரு சமிக்ஞை, ஒரு முன்கூட்டிய அறிவிப்பு, ஒரு எச்சரிக்கை, இப்படி வைத்துக் கொள்ளலாம். இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் சொப்பனத்தில் அதாவது கனவுகளில் கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சரிங்கள் ஐயா, அப்படி என்றால் அது என்னென்ன கனவுகள் என்று பார்த்தோம் என்றால், பசு பசு எருது எருது என்றால் புரிகிறதல்லவா? காளை மாடு, ஆண் மாட்டைத்தான் எருது என்று சொல்வார்கள். உழவு செய்வதற்கு மற்றும் விவசாயம் சார்ந்த அத்துணை கடின வேலைக்கும் இந்த எருது, காளை என்று சொல்லக்கூடிய மாட்டை வண்டியில் பூட்டுவதற்கு, எருது ஏர் ஓட்டுவதற்கு, பரம்படிப்பதற்கு, இப்படி விவசாய வேலைகள் அத்துணையும் இந்த எருதுவை வைத்துதான் செய்வார்கள். பசு, எருது, யானை, அதேபோல் ஆலயங்கள், அரண்மனை, மரங்கள் இவைகளில் எல்லாம் ஏறுவது போல் நீங்கள் கனவு கண்டீர்கள் என்றால் அது சுப கனவுகள், சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கவிருக்கும் அறிகுறியை உங்களுக்கு முன்னாலே எடுத்து சொல்கிறது. இந்த கனவுகளின் வழியாக இப்படியெல்லாம் நீங்கள் கனவுகள் கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் ஏதோ நடக்க இருக்கிறது என்று அர்த்தம். அதாவது புரியவில்லை என்று நினைக்கிறேன். யானை மீது சவாரி செய்வது போலோ அல்லது பசுமாட்டின் மீது அமர்ந்திருப்பது போலவோ, எருது மாட்டை ஓட்டுவது போலவோ, எருது வண்டியில் செல்வது போலவோ, அரண்மனை மீது கோட்டை மதில் மீது ஏறுவது போலவோ அல்லது தேவாலயத்தில் உச்சியில் இருப்பது போலவோ, கும்பாபிஷேக நிகழ்வுகள் இதெல்லாம் காணுகிறீர்கள் அல்லவா? இதெல்லாம் ஆலயத்தில் மேல் இருப்பது தானே அர்த்தம். இது போன்ற நிகழ்வுகள், மரத்தின் மீது ஏறுவது, இப்படி இவைகளுக்குண்டான அந்த கனவுகளை காணுவது சுப கனவுகளாகும். சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்க போறதை முன்கூட்டியே எடுத்துச் சொல்லும் இந்த நிகழ்வுகள் சுப கனவுகள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமா என்றால், மாமிச பக்ஷணம், மாமிசம் என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது கரிகளினால் சமைக்கப்பட்ட உணவுகள். எந்த கரியாக இருந்தாலும் அதில் சமைக்கப்பட்ட உணவுகள். தயிரன்னம், அதாவது தயிர் சாதம் என்று சொல்லக்கூடிய தயிர் சாதம். அது மட்டும் அல்லாது வெள்ளை வஸ்திரம், வெண்ணிற உடை உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் சரி, நேவி, அதேபோல்
செக்யூரிட்டியில் இருக்கவங்க, பிள்ளைங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறவங்க, இந்த பாதிரியர், கிறிஸ்டியன், விடோவா இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க வந்து. பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. இது போன்ற வெள்ளை வஸ்திரத்தில் வரக்கூடிய, வெள்ளை உடுப்புகளில், ஆடைகளில் வரக்கூடிய அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல வெள்ளை, முல்லை, மல்லி என்று சொல்லக்கூடிய வெண்பூக்கள் அவைகள். அது மட்டுமல்லாமல் தாம்பூலம் தரித்தல், அதாவது வெற்றிலைப்பாக்கு போடுவது, வெற்றிலைப்பாக்கு போடுவது. ஆடை அணிகலன், ஆடையை தவிர்த்து விடுங்கள். அணிகலன்கள் பூட்டிக் கொள்வது போல், ஆபரணங்கள், அணிகலன்கள், ஆபரணத்தை நீங்கள் அணிந்து பூட்டிக்கொண்டு ஆபரணத்தோடு நீங்கள் காட்சியளிப்பது, போட்டுக்கொண்டு சுப நிகழ்வுக்கு எங்கேயாவது கிளம்புவது, இது போன்ற ஆபரணங்களை நீங்கள் பூட்டுவது, இப்படி கனவு காணுவது, இவைகளும் உங்களுக்கு சுப கனவுகள் தான். இவைகளும் உங்களுக்கு சுப கனவுகள் தான். அதே போல வெண்ணிற பாம்பு கடித்தல், வெள்ளை வெளியேர்னு பியூர் ஒயிட்ல பாம்பு இருக்கும். நம்ம ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்ல தமிழ் படத்திலையும் சில படங்கள்ல காட்டுவாங்க. இந்த வெண்ணிற பாம்புகள் கடிப்பது போல், வெண்ணிற பாம்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கூட அது சுப கனவுகள் தான். அதேபோல் தேள் கடிப்பது, தேள் கடிப்பது போல. அது மட்டுமல்லாமல் மலம் ஜலம் பார்ப்பது போல் அல்லது கழிப்பது போல், இது போன்ற நிகழ்வுகள். அக்னியில் நீங்கள் அகப்பட்டு கொண்டு இருப்பது போல, யாரையேனும் காப்பது போலவோ அல்லது நீங்கள் அகப்பட்டு கொண்டது போலவோ, அக்னியில், அக்னி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இவைகள் அத்துணையும் உங்களுக்கு லாப சம்பத்து என்று சொல்லக்கூடிய செல்வத்தை தரக்கூடிய ஒரு முன்னறிவிப்புகள். இந்த போன்ற கனவுகள் எல்லாம் எது எது? இந்த அக்னி பிரவேசம் பண்ணுவது, அதாவது தீயில் நீங்கள் மாட்டிக்கொள்வது போல, அல்லது காப்பாற்றுவது போல, அல்லது தீ நடப்பது போல, தீயை சார்ந்த கனவுகள். மலஜலம் கழிப்பது போல, மலஜலத்தை பார்ப்பது போல, அதேபோல் தேள் கடிப்பது போல, வெண்ணிற பாம்பு கடிப்பது போல, இவைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சம்பத்து என்று சொல்லக்கூடிய செல்வ நமக்கு கிடைக்கப் போகிறது, லாபம் அடையப் போகிறோம், செல்வம், பணம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய முன் அறிவிப்பு, எச்சரிக்கை, இப்படி சொல்லலாம். முன் அறிவிப்பாக இந்த சொப்பனங்கள் வந்தால் உங்களுக்கு பணப்பிராப்தம் உண்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி நம் முன்னோர்கள் சுப சொப்பனமாக இந்த கனவுகளை வகை செய்து வரைமுறைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் கனவில் கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சுப நிகழ்வுகள் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சுப நிகழ்வு கனவுகள் காணும் நேரத்தை பொறுத்து இருக்கிறது. இரவு பொழுதான 5 ஜாமத்தில், ஒரு நாளைக்கு 10 ஜாமம், அதில் இரவு ஜாமமான 5 ஜாமம். முதலாவது ஜாமத்தில் நீங்கள் கனவு காணுவது 1 வருடத்திற்கு பிறகுதான் அந்த பலன்கள் கிடைக்கும். 2ஆம் ஜாமத்தில் காணுவது 3 மாதத்திற்கு பின்னாடி தான் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் ஜாமத்தில் காணுவது 10 நாட்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் ஜாமத்தில் காணுவது உங்களுக்கு 3 நாட்களுக்குள் நடக்கும். 5ஆம் ஜாமத்தில் காணுவது, அதாவது விடிய காலையில் ஒரு 2 மணி நேர வித்தியாசத்தில் காணக்கூடிய கனவுகள் உடனே உங்களுக்கு பலிதமாகும் என்பது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய நியதி. நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த சொப்பன பலன்கள் என்று சொல்லலாம். இப்பேற்பட்ட இந்த கனவுகளின் பலன்களை இன்று நீங்கள்
அறிந்து கொண்டிருப்பீர்கள் உறவுகளே. மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.